எரிபொருள் இருப்பை சிக்கனப்படுத்துங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் கோரி விசேட வழிகாட்டுதல்களை வெளியிட்டது அரசு என்பதான பிரதான தலைப்புச் செய்தியை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள போர் நிலைமையின் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டுக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகளின் போது இடையூறு ஏற்படக்கூடும் என்பதால் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பை சிக்கனமாக பயன்படுத்துமாறு சகல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களையும் வலியுறுத்தி அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகத்தால் விசேட வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வழிகாட்டுதல்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தி இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வழிகாட்டுதல்கள் அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்ட அங்கீகாரம் பெற்ற நிறுவன பிரதானிகள் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தியினால் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய அதிகாரிகள் கடமைக்காக வரும்போது தனித்தனி வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக முடிந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பொது போக்குவரத்து சேவை அல்லது குழு போக்குவரத்து முறையை பயன்படுத்த வேண்டும். துறைசார் கடமைகளுக்காக குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் நாளாந்த போக்குவரத்து திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதோடு ஏனைய விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதாக இவ்வாறு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே எரிபொருள் இருப்பை சிக்கனப்படுத்துவதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்த வகையில் அவர் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிடும்போது அதிகாரி ஒருவரின் மேற்பார்வையில் இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்காக அதிகாரிகளை தூர பிரதேசங்களிலிருந்து வரையறை விதிக்க வேண்டும் என்பதோடு அதற்காக முடிந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஸ்கூல் மீட், கூகுள் மீட், அதே நேரத்தில் MSM டீம் அல்லது வாட்ஸ்அப் ஆகிய தொழில்நுட்ப முறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். MS டீமை பயன்படுத்த வேண்டும் அல்லது கூகுள் மீட்டை பயன்படுத்த வேண்டும், ஜூம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். சகலவித ஆவணங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களுக்காக மின்னஞ்சல் அல்லது வாட்ஸ்அப் போன்ற தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதோடு தனிப்பட்ட ஆவணங்களை போக்குவரத்தினூடாக கொண்டு செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஏனைய அத்தியாவசிய சேவைகளுக்காக அவசியமான எரிபொருள் தொகையை மீதமின்றி பெற்றுக் கொடுப்பதற்கு மேலதிக எரிபொருள் தொகையை இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பதோடு அதற்கு அவசியமான கொள்ளளவில் முறையில் திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு பிரிவிடம் தற்போதைய அளவில் போக்குவரத்து மட்டத்தில் பெறப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை 92,000 ஆகும். அதற்கமைய ஒரு வாகனத்தில் நாளொன்றுக்கு 1 லிட்டர் எரிபொருளை மீதப்படுத்திக் கொண்டால் சகல வாகனங்களிலும் நாளொன்றுக்கு 92,000 லிட்டர் வரையான எரிபொருள் மீதப்படுத்திக் கொள்ள முடியும். அதனூடாக மாதாந்தம் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் மற்றும் வருடாந்த எரிபொருளுக்கான செலவில் 24 மில்லியன் ரூபாய் வரையில் மீதப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதிகாரிகளுக்கும் சாரதிகளுக்கும் தெளிவுபடுத்தி நிறுவன மட்டத்தில் வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டியிருக்கிறது. இயற்கை ஒளியை முடிந்த சகல சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்துதல் அல்லது சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின்குமிழ்கள் பயன்படுத்தல் வேண்டும். முடிந்த சகல சந்தர்ப்பங்களிலும் மேசை விளக்குகளை பயன்படுத்தி சாதாரண மின் வெளிச்சங்களை அணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரவு நேரங்களில் அவசியமான இடங்களில் மாத்திரம் மின்குமிழ்கள் அணைப்பதற்கு சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு ஆலோசனை வழங்குதல். முடிந்த சகல சந்தர்ப்பங்களிலும் வாயு சீராக்கி இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக மின்விசிறிகளை பயன்படுத்த வேண்டும். மேசை மின்விசிறி அல்லது பெடஸ்டல் மின்விசிறிகளை பயன்படுத்துவதுதான் சிறந்தது என்றும் சுற்றுச்சூழல் வெப்பத்தை குறைவாக உள்ள காலை நேரத்தில் நிறுவனங்களின் ஜன்னல்களில் திறந்து இயற்கை காற்றை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதோடு குறைந்த கடமை நேரத்தில் நாளொன்றுக்கு 1 அல்லது 2 வரையான மணி நேரம் வாயு சீராக்கி இயந்திர இயக்கத்தை நிறுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என்பதோடு வாயு சீராக்கி இயந்திரங்களை முடிந்த சகல சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாயு சீராக்கி இயந்திரத்தின் 26°C அல்லது அதற்கு அதிகமான அளவில் பயன்படுத்த வேண்டும். உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஊடாக நிர்வகிக்கப்படும் வீதி விளக்குகள் தேவையற்ற சந்தர்ப்பங்களில் அணைப்பதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதிக பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள வீதிகள் தவிர்ந்த ஏனைய சகல வீதிகளில் தற்காலிக தீர்வான மின் விளக்குகளை அணைப்பது சிறந்த நடவடிக்கையாக முடிந்தளவு இயற்கை வெளிச்சத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதோடு அவசியமற்ற மின்குமிழ்களை அணைப்பதற்கும் இரவு நேரங்களில் அத்தியாவசிய இடங்கள் மற்றும் வீதிகளில் மாத்திரம் மின்குமிழ்களை ஒளிரவிடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலை 9 மணியின் பின்னர் வர்த்தக விளம்பரம் அல்லது பிரச்சாரங்களுக்காக பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள மின்குமிழ் திரைகளை பயன்படுத்தாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு பகல் நேரங்களில் நிறுவனங்களில் உள்ள தொலைக்காட்சிகளை செயலிழக்க செய்ய வேண்டும். நிறுவனத்துக்கு அவசியமான தொழில்நுட்ப வசதிகள் இருக்குமாக இருந்தால் பணியாளர்களை அலுவலகத்துக்கு அழைக்காமல் ஆன்லைன் முறையூடாக சேவை பெற்றுக் கொடுக்க நிறுவன பிரதானிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட கடமை நேரத்தின் பின்னர் மற்றும் வார இறுதி நாட்களில் அதாவது அத்தியாவசிய சந்தர்ப்பங்களை தவிர அலுவலகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது மின் மற்றும் எரிபொருள் பயன்பாடு எந்த அளவுக்கு மீதப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை ஆராய்வதற்காக சகல நிறுவனங்களிலும் விசேட மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பு முறையொன்றை தயாரிக்க வேண்டும் என்பதோடு தேவை ஏற்படும் பட்சத்தில் அறிக்கையை பெற்றுக் கொடுக்க தயாராக வேண்டும் என்று அந்த வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சகல அரசு அதிகாரிகளும் வெளிப்புற அச்சநிலையின் அச்சுறுத்தலின் மத்தியில் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாகும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் தேசிய வலுசக்தி பாதுகாப்புக்காக அவர்களுக்கு உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்கும் வகையில் செயற்படுமாறு பிரபாத் சந்திர
சந்திரகீர்த்தி மேலும் அந்த வழிகாட்டுதலில் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே எரிபொருள் இருப்பை சிக்கனப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல்களை அரசு இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதான செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானித்திருக்கின்றோம்.